cinemaplusnews.com. See a real superstar here. And his last movie was a super hit. This is the power of one man. One man. Very important, I want to tell everybody, we will be operating 100 patients totally free in the name of Jayam. Each and every patient will be sent to you in your house. We want to thank you for coming here to inaugurate this. Few words from you, sir. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் இங்க வந்ததுக்கு. நம்ம நிறைய ஈவென்ட்ஸ் போறோம். பட் சில ஈவென்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஈவெண்டா நான் இதை வந்து நினைக்கிறேன். I think this is really important because first of all ஐ டொனேஷன்ன்ற ஒரு கான்செப்டை டாக்டர் அகர்வால் அவங்க எல்லாருமே எடுத்து வந்துட்டாங்க அகர்வால் ஹாஸ்பிட்டலில். அது வந்து நமக்கு நாட்டுக்கு ரொம்ப தேவையான ஒரு, அது வந்து சென்னை அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த நாட்டுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஸோ அது வந்து நம்ம எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு மீடியா வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் யாரோ செஞ்ச புண்ணியம் இன்னொருத்தருக்கு போகிற மாதிரி அவங்க பண்ணுற ஒரு 100 சர்ஜரி வந்து என் பேர்ல பண்றாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது எவ்வளோ வேற காசு கொடுத்தா அதெல்லாம் வராது, இந்த பேர் இந்த புண்ணியம் வராது. ஸோ தேங்க்யூ சார் ஒன்ஸ் அகேன். அண்ட் இதே மாதிரி நான் கேள்விப்பட்டேன் கிட்டத்தட்ட 60-70 ஹாஸ்பிட்டல்ஸ் அரௌண்ட் த வேர்ல்ட். ஸோ இது வந்து 700 ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகணும் சார். It is not for money, we all know. It is for the wellness of the patients. அவங்கள இன்னும் ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ டெஃபினெட்லி இன்னும் டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் மாதிரி இன்னும் நிறைய வரணும். அதுக்கு என்னையே கூப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். And more than anything, Ashwin is a very good friend and he's been ரொம்ப மீட் பண்ணதில்லை, பட் whenever we meet it is for a good cause. So I hope this good cause and this friendship continues always. And மறுபடியும் அதான் சொல்லுவேன், இது வந்து எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஸோ கண்டிப்பாக இது மேலும் மேலும் வளரணும், நிறைய பேருக்கு இவங்களால கண் பார்வை கிடைக்கணும், நல்லது நடக்கணும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். I want to thank Superstar Jayam once more. நம்ம சொன்னாங்க இந்த 5-story பில்டிங் இருக்கு. ஆக்சுவலி இங்க மேல போயிட்டு பார்க்கலாம். full operation theater complex இங்க தான் இருக்கு. எல்லாம் இங்க இருக்கு. And Dr. Preeti and we got 7 doctors here only. And a small memento
for our superstar. அவர் அப்படியே ஒதுங்க சொல்லுங்க. ஜெய் கொஞ்சம் ஒதுங்க. Ladies and gentlemen, a big round of applause. A small little token of appreciation from our end. கையிடுங்க. And இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். வந்து third floor போறோம். அங்க வந்து ஒரு ஸ்பெஷலான யூனிக்கான ஆபரேஷன் தியேட்டர் இனாகிரேட் பண்ண போறோம். நம்ம லேட்டஸ்ட் டெக்னிக் இருக்கு. நம்ம சொல்றது PDEK. இதுல நம்ம என்ன பண்றது? Normally you take a dead person cornea, எடுத்துட்டு புது corneaல போடுறது. Now we are taking from young donor only 25 micron. That is like a thin hair. Only that tissue we are taking, putting it into an adult, and a whole person who's blind starts seeing. அது தெரியுது. இது latest technique நம்ம சொல்றது இங்கிலீஷ்ல PDEK இருக்கு. And this technique இப்போ அண்ணா நகர் கண் ஹாஸ்பிடல்ல நடக்குது. High tech quality eye care at the doorstep. That is the main target of this hospital group which we are having. I want to once again thank our honorable superstar for coming to inaugurate this hospital. Few words of this. எவ்வளோ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் போகிறோம், சிலது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சிலது ஃப்ரெண்ட்ஷிப்காக போவோம், சிலது வந்து போர் அடிக்கிறதுக்கு போவோம். பட் சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், சில ஈவெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதில் நான் முக்கியமாக கருதுறது வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட். அது எல்லாருக்கும் முக்கியமான ஒரு ஈவெண்ட். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்ச கண்தானம் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த தானம் அதை பண்ணுறவங்க பெரிய மனசு பண்ணி என் பேரில் அதை பண்ணுறாங்க. 100 கண்தானம் 100 ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அது என் பேரில் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய புண்ணியம் எனக்கு தான் வரும். பட் இது எனக்கு உனக்குன்னு இல்லை, இது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ஈவெண்ட்டை நடத்துகிறோம். இந்த அவேர்னஸ் வந்து கண்தானம் பண்ணணும்ன்ற ஒரு அவேர்னஸ் தான். ஸோ நிச்சயமாக இதை பார்த்து நிறைய பேர் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன், பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி டாக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க, கிட்டத்தட்ட 70 ஹாஸ்பிட்டல் வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு இருக்குது. அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எங்கே ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. சின்னதாக ஆரம்பித்து இன்றைக்கி வந்து அது உலகம் எங்கும் பரவி இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இன்னும் மேலும் பல ஹாஸ்பிட்டல்ஸ் வரணும் அப்படின்னு வேறு எந்த நோக்கத்துக்காகவும் இல்லை, மக்கள்கிட்ட வந்து சீக்கிரமாக ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான், அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக தான், அவங்களுடைய வியாதியை குணப்படுத்தணுங்கிறதுக்காக தான், வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த ஒரு அருமையான ஃபங்க்ஷனுக்கு என்ன அவங்க கூப்பிட்டு பெருமைப்படுத்தினது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னால் ஒரு விஷயம் ஒரு நல்லது நடக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டாக்டர், எனக்கும் ஈவன் ஐ வாண்ட் டு டூ ஐ டொனேஷன். ஸோ ஃபியூச்சர் நான் ரொம்ப ஒரு நாளாக சொல்லிகிட்டே இருப்பேன் பண்ணணும்னு. அதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது உங்கள் இதுலேயே பண்ணுறேன், கண்டிப்பாக உங்கள் ஹாஸ்பிட்டல்லையே பண்ணுறேன். நிச்சயமாக அதான் ஏதாவது ஒரு பிறந்த நாள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா? ஆனால் கண்டிப்பாக பண்ணணும், நான் பண்ணுவேன், நிச்சயமாக பண்ணுவேன். ஏன்னா ஏதாவது எங்கள் அப்பா வந்து ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாரு. நம்ம போகும்போது எதுவும் எடுத்துகிட்டு போகிறது இல்லை அப்படின்றது பழைய மேட்டர், ஆனால் நிறையா விட்டுட்டு போகலான்னு சொல்லி கொடுத்தாரு. அதனால இந்த கண்ணையாவது நான் விட்டுட்டு போகிறேன், நான் அதை இங்கேயே விட்டுட்டு போகிறேன். Thank you for inviting me here. I would love to be part of this. Anytime you can call me, and I'll be really happy to be here. And thanks Ashwin for the friendship, and thanks everybody. என் பேரில் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஒர்க் வந்து எனக்கு தான் பலன். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக நான் வரணும்னு ஆசைப்பட்டு தான் வந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் ஐ டொனேஷன் பற்றி, அண்ட் அவங்களுடைய எக்ஸ்பர்டிஸ் பற்றி என்னென்னலாம் நியூ டெக்னாலஜி இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க இங்கே. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எங்கள் அப்பா சொன்ன மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப அழகாக சொல்லுவார். என்னென்னா, நம்ம போகும்போது எதுவும் எடுத்துகிட்டு போகிறதில்ல, பட் நிறைய விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நம்மளால் முடிஞ்சது நமக்கு நம்மளுடைய கண்தானம் பண்ணி இங்கே மற்றவங்களுடைய பார்வைக்கு
நம்மளால் பார்வை கிடைக்குதுன்னு நினைக்கும் போது அது வந்து ரொம்ப முக்கியமாக நான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ நானும் கூடிய சீக்கிரம் செய்ய போகிறேன். ஸோ இங்கே என்னை கூப்பிட்டதுக்கு அவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். மேலும் இதே மாதிரி பல நல்ல விஷயங்கள் அவங்க செய்யணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ.